வணக்கம், நான் குணா ராகுலன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வாய்ஸ் டைப்பர்னு சொல்கின்ற ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இது என்னுடைய GitHub ப்ரொஃபைலில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இது நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு GitHub ரிப்போசிட்ரி ஓவர்வியூ மாதிரி. ஏற்கனவே செய்த ப்ரோக்ராம், நான் செய்த ப்ரோக்ராம்ட சோர்ஸ் கோடையும் பார்த்து ஸோ இது என்ன பர்பஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வாய்ஸ் டைப்பர்னு சொல்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நாங்கள் கதைக்கிறத வந்து எங்களுக்கு வந்து டைப் பண்ணும், எல்லா இடமும் டைப் பண்ணும். நம்மளோட கர்சர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கர்சர் இங்கே இருக்குமென்னு சொன்னால், இப்போ நான் கதைச்சேன்னு சொன்னால் அதை டைப் பண்ணோம். இது வந்து தமிழ், இங்கிலீஷ், சிங்கள 3 லாங்குவேஜஸ்லையும் வந்து இது வேலை செய்யும். ஸோ அடுத்த செக்ஷனில் வந்து இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். பிறகு வந்து இதை எப்படி நம்மளோட கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறது, சோர்ஸ் கோட் போன்ற விடயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து சில பட்டன்ஸ்கள் இருக்கின்றது. ஸோ இதை நாங்கள் ஷார்ட்கட்டில் கூட வந்து இதை நாங்கள் ட்ரிகர் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், அதில் வந்து நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஏதோ டைப் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ இப்போ டைப் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், அதே போல் தமிழ், முதலாவது லைன் இங்கிலீஷ்லையும் அடுத்த லைன் தமிழ்லையும் டைப் பண்ணணுமா சொன்னால், யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன் லாங்குவேஜஸ் யூஸிங் திஸ் ஷார்ட்கட். அதாவது இந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாங்குவேஜஸ்க்குள்ளே வந்து மாறிக்கொள்ளலாம். இப்போ தமிழ் மொழியில் நீங்கள் இங்கிலீஷ் மொழியில் கதைச்சி கொண்டிருக்கீங்க, அடுத்தது தமிழ் மொழியில் கதைக்கிறத டைப் பண்ணணுமா சொன்னால், நீங்கள் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஷார்ட்கட்டை அது தமிழ் மொழிக்கு மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மொழியில் பேசுவதை வந்து டைப் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆசிரியர்கள், அதாவது வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் டைப் பண்ணுற ஆசிரியர்களுக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சில டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது போல் இன்னொரு ஃபீச்சர்ஸை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களோட கர்சர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் டைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபோல்டரை டைப் பண்ணணும்னு சொன்னால், இதை ரீநேம் பண்ணி போட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி போட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோல்டர் நேமை மாற்றும். அதே போல் ப்ரௌசரில் டைப் பண்ணணுமா இல்லை கம்ப்யூட்டரில் எங்கே டைப் வேணுமென்றாலும் உங்களோட கர்சரை வந்து ப்ளேஸ் பண்ணி போட்டு நம்ம பேச வந்து இது டைப் பண்ணும். ஸோ நாங்கள் இப்போ டெமோ பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ணி போட்டு ஆங்கில மொழியில் பேச போகிறேன். அதை வந்து இது டைப் பண்ணுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஷார்ட்கட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Control Alt and Q. Voice typer is started. I can type what you speak. I'm listening to you and I'm also helping you type whatever you speak. Voice typer is stopped. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பேசுனது அப்படியே வந்து வேகமாக வந்து டைப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வாய்ஸ் டைப்பர். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டரில் டைப் பண்ண, இப்போ ஃபோல்டரே டைப் பண்ணலாம்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு விளங்கும் வந்து எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அங்கே வச்சு நம்ம பேச நாங்கள் டைப் பண்ணலாம்னு சொல்லி விளங்கும். Voice typer is started. Document files. Voice typer is stopped. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து இந்த ஃபோல்டரை வந்து நான் சொன்ன மொழிக்கு வந்து டைப் பண்ணிச்சு. ஸோ அடுத்தது வந்து தமிழ் மொழியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தமிழில் நாங்கள் கதைக்கிறத வந்து இது டைப் பண்ணுதான்னு சொல்லி. Voice typer is started. Tamil. என்னால் நீங்கள் பேசுவதை எழுத முடியும். நான் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணனி நிரல். Voice typer is stopped. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் டைப் பண்ணதை வந்து நம்ம பேசினதை வந்து அதை தமிழ் மொழியில் வந்து டைப் பண்ணிருக்கு. ஸோ இதே போல் வந்து சிங்கள மொழியிலையும் வந்து நாங்கள் பேசுகிறத வந்து டைப் பண்ணோம். அதுக்கு நாங்கள் சிங்கள மொழியை ஸ்டார்ட் பண்ணி போட்டு நாங்கள் பேசினோம்னு சொன்னால் அதை வந்து டைப் பண்ணி கொண்டு இருக்கும். Voice typer is started.
Sinhala. ඔයාගේ නම මොකක්ද? Voice typer is stopped. ஸோ இதே போல் வந்து நாங்கள் பேசுகிறத வந்து எல்லா மொழியிலையும் வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஃபோல்டரில் வந்து தமிழ் மொழியில் வந்து டைப் பண்ணிடலாமான்னு சொல்லி செக் பண்ணுவோம். Voice Tamil. முக்கியமான கோப்புகள். கணனி ஃபைல்ஸ். Voice typer is stopped. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசினது எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணுது. இதே போல் வந்து நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ளேயோ எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டோ எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் வந்து இப்படி இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நாங்கள் பேசும்போது மொழியை மாற்றுறதுக்கு வந்து நாங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் வந்து எங்களோட வாய்ஸால் வந்து சில விடயங்களை நாங்கள் டைப் பண்ணி கொள்றதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி வந்து கணினியில் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் கர்சர் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ரைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஸ்பீச் ரெக்கக்னேஷன் டெக்னாலஜின்னு சொல்கின்றது தான் பேக் போனாக யூஸ் பண்ணுது. ஸோ அதால் தான் வந்து இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் அப்கமிங் செக்ஷனில் வந்து டீட்டெயிலில் பார்ப்போம். அதாவது இந்த கிட்டப் ரீப்போவை வந்து ஓவர்வியூ பண்ணக்குள்ளே வந்து இதை எப்படி வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதோட சேர்த்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் இதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதாவது வந்து இந்த GitHub ரீப்போவை வந்து ஓவர்வியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த GitHub ரீப்போட லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ வாய்ஸ் டைப்பர்னு சொல்லி, ஸோ இந்த வாய்ஸ் டைப்பர்னு சொல்கிற GitHub ரீப்போ தான் இது. ஸோ இந்த GitHub ரீப்போ செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கு பின்னால் இருக்கிற டெக்னாலஜிஸ் என்னன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைஸான ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அப்பாச்சி லைசன்ஸூடாக வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எடுத்து வந்து இந்த சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த சோர்ஸ் கோடை மாடிஃபை பண்ணலாம். எஜுகேஷன் பர்பஸுக்காக வேண்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் சோர்ஸ் கோடை இந்த ப்ரோக்ராமை 2 விஷயத்துக்காண்டி பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று வந்து ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர் டைப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்னென்னு சொன்னால் இது ஒரு ப்ரோக்ராம் தான், பட் அவ்வளவு எஃபெக்டிவாக வந்து டைப் பண்ணாது. பட் ஆஃப்டர் யூ ஸ்பீச், அதாவது நீங்கள் பேசி டைப் பண்ணி முடித்ததுக்கு பிறகு வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும், எல்லாம் வந்து ஒழுங்காக டைப் ஆகிருக்கான்னு சொல்லி. அதோடு சேர்த்து வந்து இந்த சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ட்ரெயின் ஆகணும். இப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியாக வந்து எல்லாத்தையும் டைப் பண்ண பார்க்கும். ஓகே, பக்கத்துலேயே அதன் கதைச்சாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து டைப் பண்ண பார்க்கும். ஸோ அதில் வந்து ஒரு பிளேஸ், நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு காமான பிளேஸாக இருக்கணும். ஸோ இப்போ நான் கூட இந்த வீடியோவை மேக் பண்ணக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணுறோம். என்ன சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே சில அதுகளையும் வந்து டைப் பண்ண பார்க்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த வாய்ஸ் டைப்பை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து 3 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். அண்ட் த சிஸ்டம் இஸ் யூஸ் டு டைப் எனிவேர். ஸோ எல்லா இடமும் இதை டைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மெயினாக யூஸ் பண்ணப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று பைத்தன், இன்னொன்று C#. ஸோ இந்த பைத்தன் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொன்னால் இந்த கூகுள் ஸ்பீச் ரெக்கக்னேஷன் என்ற டெக்னாலஜி தான் வந்து இதோட பேக் போனாக இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ அந்த டெக்ஸ்ட் நாங்கள் பேசுகிற வாய்ஸை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுறதுக்கு, ரண்டமாக டைப் பண்ணுறதுக்கு, ஸோ அப்படியான விடயங்களுக்கு வந்து பைத்தன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. C# வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொன்னால் அந்த GUI, அப்புறம் இந்த லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, உங்களோட ஹாட் கீஸை வந்து லிசன் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு, அப்படியான பர்பஸுக்கு வந்து C# வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம், பேட்ச் ஃபைலும், அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து
C# and Python batch file name right ஆகிருக்கு. இந்த batch file எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிருக்குன்னு சொன்னால் இந்த C# பைத்தனையும் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ரெண்டு லாங்குவேஜையும் இன்டர்கனெக்ட் பண்ணி வேலை செய்கிறதுக்காண்டி வந்து அந்த ஃபைல் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, அந்த மெயின் ஃப்ரேம் ஒர்க் வந்து argparse, input and keyboard play sound and important is Google speech recognition technology. ஸோ இதான் அதோட பேக் போன். ஓகே, அடுத்தது டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட் Python 3, அதாவது Python 3க்கு மேலே இருந்தால் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது .NET framework 4.52க்கு மேலே வந்து இருக்கணும். ஓகே, கன்ஃபிகரேஷன் அண்ட் செட்டப். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை எப்படி வந்து கன்ஃபிகர் பண்ணுறது, இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து இப்போ GitHub பேஜை காட்டுறேன்னு இந்த அதுக்கு. ஓகே, இந்த GitHub பேஜில் இருக்கிறது எப்படி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு எடுக்கிறது, எடுத்து எப்படி சோர்ஸ் கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறது. யூ கேன் சேஞ்ச் சோர்ஸ் கோட், நோ வரிஸ். ஓகே, நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த GitHub இதை வந்து க்ளோன் பண்ணுறேன். So I open CMD and navigated to desktop because I'm going to clone this GitHub repository on my GitHub in my desktop. Okay, so பாத்தீங்க சொன்னா இப்போ இது க்ளோன் ஆகிட்டு. ஓகே, சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் கட்டாயம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகி இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் கோடை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இதுக்கு பக்கத்தில் ஃபார்மை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை C# கோடிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்காக வேண்டி இந்த C# கோடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் வேறு ஏதாவது இதே மாதிரி சிமிலரான அப்ளிகேஷன் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் பார்த்தீங்கன்னா இந்த கோட் தான் வந்து அதாவது ஷார்ட்கட் கீக்கு ரெஸ்பான்சிபிள். ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி லிசன் பண்ணி கொண்டிருக்கிறது தான் இந்த ஏரியா. ஸோ இதே போல் வந்து இந்த batch ஃபைல் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிஸ்டம் ஸ்டேட்டஸுக்குள்ளால தான் பைத்தனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இது வந்து மாறிக்குன்னு சொல்லி. அது மாறக்குள்ளே வந்து பைத்தன் வந்து அங்கே லாங்குவேஜை மாற்றணும், மோட்டோவாக வந்து அடுத்த லாங்குவேஜுக்கு கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணக்குள்ளே வந்து இந்த சிஸ்டம் ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டுக்குள்ளால், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பேட் ஃபைலுக்குள்ளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து C# கோட் உடைய C# திங். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் டைப்பர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பின்னுக்குள்ளே டீபாக்குக்குள்ளே ரன்னு சொல்கிறது பைத்தன் ஃபைல் இருக்குது. இந்த ரன் ஃபைல் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேக்கெண்ட். அதாவது சிம்பிளாக சொன்னால் நாங்கள் பேசுகிறத கன்வெர்ட் பண்ணுற அப்படியான விடயங்களுக்கு வந்து இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே சொன்னது போல் மெயினான ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொன்னால் ஒன்று வந்து கீபோர்ட், இன்னொன்று வந்து ஸ்பீச் ரெக்கக்னேஷன், கூகுள் ஸ்பீச் ரெக்கக்னேஷனுடைய ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து டைப் பண்ணும், நம்மளோட கேரக்டரை டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து GUI ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி லிசன் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு சில ஸ்விட்சஸ் மாதிரி இது கொஞ்சம் இது வச்சிருக்கேன். ஸோ அதே போல் சிஸ்டம் மெயின் சிஸ்டம் ரன் ஆகுது, அது எப்படி ரன் ஆகுது, நாங்கள் பேசுகிறத டிஏன்னு சொன்னால் தமிழுக்கு மாற்றுது. ஸோ இதை வந்து அங்கே C# சொன்னோடனே அதை கேட்டு இவர் இங்கே டக்குன்னு மாறும். ஸோ அப்படியான லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த சோர்ஸ் கோடை வந்து வடிவாக ஒன் பை ஒன் கோடாக வந்து கோ த்ரூ பண்ணுங்க சொன்னால் இந்த கோடை பற்றி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதனூடாக வந்து எப்படி வந்து C#ஐயும் பைத்தனையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிற ஒரு மென்டல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக்கல் ஐடியா வந்து உங்களுக்கு மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும். லைக் இஃப் யூ ரீட் திஸ் சோர்ஸ் கோட். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது போல் இதுதான் வந்து மெயின் பேக் போன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து வாய்ஸ் டைப்பர்.exe சொல்லிதுக்கு இதை ஓப்பன் ஆகும். ஓகே, இவ்வளவு தான் செட்டப். உங்களோட கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணணும்னு சொன்னால் அதை க்ளோன் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். பட் இது வேலை செய்கிறதுக்கு வந்து சில டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகணும். அதை என்னென்ன டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த கன்ஃபிகரேஷன் அண்ட் செட்டப்புக்கு கீழே வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ argparse இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த argparse இந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு CMDயில் வந்து pip install argparse உள்ளதையும் டைப் பண்ணிங்கன்னா ஓட்டோவாக வந்து இன்ஸ்டால் ஆகும். பட் இது ஆல்ரெடி எண்ட் அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதோடைய ரிக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டட்டிஃபைடுன்னு சொல்லி எனக்கு வந்தது. லைக் கீபோர்டு எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு
பிறகு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது வாய்ஸ் டைப்பர்ன்ற இஎக்ஸியை ஆன் பண்ணுங்க இந்த டீபக் ஃபோல்டருக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி போட்டுருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு டீச்சராகவோ இல்லை ஆசிரியராகவோ இருந்தால் நீங்கள் டைப்பிங் வேலை செய்தீங்க, உங்களுக்கு வந்து கையால் டைப் பண்ணுறதை விட பேச டைப் பண்ணுறது குயிக்காக இருக்குமான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யணும், லைக் இந்த கோடை வந்து அனலைஸ் பண்ணணும், இந்த சோர்ஸ் கோடை எடிட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை க்ளோன் பண்ணி உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்களை வந்து ஆட் பண்ணி நீங்கள் இதை லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே டைமில் வந்து இதை நீங்கள் ஒரு பெஸ்ட் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதே ஃபீல்டில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்கள் செய்தீங்கன்னு சொன்னால். ஓகே, ஓகே, வெல்கம் டு த ஃபைனல் தாட்ஸ். ஃபைனல் தாட்ஸில் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து டைப்பிங் பர்பஸுக்காக வேண்டியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இதை பற்றி லேர்ன் பண்ணணும், இதை சோர்ஸ் கோடை லேர்ன் பண்ணணும், இல்லை சோர்ஸ் கோடை எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் கோடை க்ளோன் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸுக்கு எஜுகேஷன் பர்பஸ்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது ஒரு GitHub ரீப்போ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு GitHub ரீப்போவை வந்து நாங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கோம். இதே போல் பல GitHub ரீப்போ என்னுடைய GitHub ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னாலே வந்து நிறைய GitHub ரீப்போஸ் இருக்கு. ஸோ இதை ஒன்றா வந்து நாங்கள் வந்து இப்படி வீடியோக்களில் பார்த்து போகலாம், இது எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ ஃபெலோ மை யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ ஃபெலோ திஸ் என்னுடைய இந்த சோசியல் மீடியாலாம் ஃபெலோ பண்ணிங்கன்னு சொன்னால் டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And I hope this video would be very useful for you. So I'll see you in another video.